இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இன்று நம் புனித லூசியா வழியாக ஜெபிப்போம். தூய்மையான உள்ள உடையார், இறைவன் வாழும் ஆலயம் என்று கூறி தூய்மைக்கு சான்றாக வாழ்ந்தவர் புனித லூசியா. இவர் இத்தாலியில் சிரக்கூஸ் என்னும் இடத்தில் 883ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் செல்வ குடும்பத்தில் பிறந்தார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரது ஏழ்மையை பின்பற்றி அவருக்காக எத்துன்பங்களையும் துணிவுடன் ஏற்றுக்கொண்டவர் புனித லூசியா. தனது பெருஞ்செல்வத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது பெற்றோர் அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்தனர். லூசியா திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். லூசியாவின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் நிச்சயம் நடந்தது. இத்தருணத்தில் அவரது தாய் நோயுடன் படுக்கையானார். லூசியா தனது தாயை அழைத்து கொண்டு புனித அகத்தம்மாள் கல்லறைக்கு சென்று வேண்டுதல் செய்தார். தாய் முழுவதுமாக குணமடைந்தார். லூசியா தன் தாய் அனுமதியுடன் தனது கற்பை கிறிஸ்துவுக்கு கையளித்தார். லூசியாவுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞன் கடும் கோபம் கொண்டான். கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்திய டயோக்ளாசியான் என்ற பேரரசிடம் லூசியா கிறிஸ்துவள் என்று காட்டி கொடுத்தான். ஆளுநன் பஸ்காசியூஸ் லூசியாவை கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்தினான். லூசியாவை கொலைக்களத்திற்கு கொண்டு செல்ல காவலர்கள் லூசியாவை இழுத்தார்கள். ஆனால் லூசியா இருந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் இறைவன் தடுத்து நிறுத்தினார். ஆளுநரின் ஆணைப்படி லூசியாவை சுற்றிலும் விறகு கட்டைகளை அடுக்கி தீ மூட்டினார்கள். நெருப்பு லூசியாவை நெருங்கவில்லை. இறுதியாக 304ஆம் ஆண்டு டிசம்பர் 13 அன்று லூசியாவை வாளுக்கு இரையாக்கினர். இவ்வாறு கிறிஸ்துவுக்காக லூசியா வீரமரணம் அடைந்தார். ஜெபம். இன்றும் உண்மையே எமக்கு பக வகையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இறைவா, புனித லூசியா வழியாக எமது உலகின் மேல் வைத்திருக்கும் கரிசனையே பாசத்தை வெளிப்படுத்தி உள்ளீர். உண்மையான மனமாற்றத்தாலும் ஜெப வாழ்வாலும் பிரரம்பு பலியாலும் நாங்கள் எல்லாரும் உமது அன்பு பிள்ளையாக இயேசுவிற்கு பிரமாணிக்கமுள்ள சாட்சிகளாக வாழ அருள் தாரும். ஆமென். உம்மை போற்றிடுவோம்.